முத்தம் பாவச்சாரி போல் மூணு வாரிய கடலா பாவச்சாரி போல் கண்டு வாரிய ஓலை சோடிகள் மூலமாக எழுத்தாணிகளை வைத்து சரி பொன்னர் சங்கருக்கு ஓலை அனுப்ப வேண்டுமே என்று ஓலை எழுதி ஆமாம் கொடுத்தாங்க. ஓலையை வாங்கி இந்த வெள்ளிமுள்ள காவலர்கள் இருக்கிறாங்க, ஆமாம் வாராவளி சேவகர்கள் அண்ணனிடத்துல கொடுத்து அனுப்பலாம் என்று ஆமாம் சேவகுமாரனை கூப்பிட்டார். அப்பா வாராவளி சேவகா பாருங்க பாருங்க. ஆமாம் லிகிடமெல்லாம் தானே கனகப்புள்ளை எழுதி சோழ நாட்டுடைய முத்திரை பதைச்சு வைத்திருக்கிறது. பொன்னிவள நாட்டு பொன்னரிடத்துல கொண்டு போய் இந்த லிகிடத்தை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வர வேண்டும். பொன்னிவள நாடு பொன்னரிடத்துக்கு போக வேண்டும். சாமி என்ன வேற எந்த நாடு போற சொன்னாலும் போகிறோம், அங்க இல்ல நீங்களே போங்க. வாருமேங்க ஒரு பேரரசாக ஆட்சி பரிபாலம் செய்யக்கூடிய சோழ மன்னன் சொல்லி வாராவளி சேவகன் தானே எகத்து நாய பலமை பேசுவதா? சாமி கொண்டா ஆனால் என்ன தென்னாடு போனா வரலாம், மேனாடு போனா வரலாம், களநாடு போனா வரலாம், நாடு வாரிகுண்ட நாடவரம் பொன்னிவள நாடு பொருள்வரிய பொஞ்சேமை என்று சொன்னால் சரி பொன்னை கண்டா பொறுப்பாரண நாளி பொன்னருக்கிற நிலைய பொண்ணு அதை போக்கு இத்தம்பி சங்கு கண்டிட்டால் ஆமா ஏறி மதிப்பார் நெக்குட சரிப்பார் தூக்கி மதிப்பார் தொண்ட குழி மேலை. ஓ அதனால சாமி அவங்க நாட்டில் காக்கா குருவி கூட பறக்கிறது இல்லைங்க. ஓஹோ அப்போ நாங்க போகலைங்க. சோழ மன்னனை கண்டால் ஒருபோதும் பயம் இல்லை, அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய பொன்னர் சங்கரை கண்டால் உங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஐயோ சாமி என்ன அந்த பொன்னிவா அரடா நிக்கி என் நாடு போன நாடு போன சாமி நிக்கி என் பொன்னி வாரோ பொன்னி வாரோ நாடு போன நாடு போன நாங்கள் பொழைச்சு வரோம் பொழைச்சு வரோம் போவதில்லை போவதில்லை. நாடு போன நாடு போன தங்க வர தங்கோவாலோ நாடு போன நாடு போன நாங்கோ தப்பி வரோம் தப்பி வரோ நீதி இல்லை நீதி இல்லை. ஐயோ சாமி அந்த தங்கவாளன் நாடு போனா ஆமா ஐயோ நாங்க தப்பி வரோம் நீதி இல்லை. நாங்க பொன்னிவள நாடு போனா நாங்க இருவர் பொழைச்சு வரோம் போவதில்லை. அதனால சாமி என்ன எங்களுக்கு வேற நாடு போச்சோன்னா போறவங்க மன்னன் சொல்லுக்கு மறுசொல்லு இல்லாமல் தானே வேலை செய்யக்கூடியதான் உங்களுடைய வேலை. நாங்க இங்கேயே குதிரைக்கு பில்லுக்கு இது போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்களே. எதிரி வேலை ஒரு சாமர்த்தியம் நான் இவ்வளவு தூரம் சொல்லி என்னிடத்தில் எகத்து அவன் தான் கூதரைக்கு பில்லு போடுறான் சாமி. கூதரைக்கு என்ன வாரம் சொன்னால் சொன்ன வேலையை செய்ய வேண்டும். அப்படி நீங்க செய்ய தவறுந்தால் உங்க இருபாதி பேர்களை நான் வெட்டி சுண்ணாம்பக்கார வாயில வச்சு எரித்து விடுவேன்.
அவளை வெட்டி வைக்கிறீங்களா? வெட்டி சுண்ணாம்பு காலவாயில வச்சு எரித்து விடுவேன் என்று சொல்கிறேன். சுவாமி, போக முடியுமா முடியாதா? பொன்னர் சங்கர் என்றால் அத்ததிகாரம் தானே அதிகமாக இருக்கிறது. சரி, அவங்க நாட்டில் யாரும் தானே தங்க பதவி தளத்திலே கிடந்துட்டால் தரம் என்று பார்க்க மாட்டார்கள். வெள்ள பதவி வீதி கண்டாலும் விரல் நீட்டி பேச மாட்டார்கள். அவ்வளவு பெரிய அதிகாரம் நம்மளை விட பெருசுங்க. இங்க நத்தில்ல அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறியா? சாமி, நாம பேரரசர், அவரோ சிற்றரசர். சிற்றரசரா இருந்தாலும் செங்கொடி கட்டு சிற்றரசன் அப்படி ஆளுறாங்க. அந்த செங்கொடியும் சிற்றரசும் கொடுத்ததே நாங்கள். ஆமா, அவங்க சிற்றரசருக்கு ஆவதற்கு காரணம் நாங்கள் தான் அவங்களை அரசர் ஆக்கினதும். ஆமாங்க, அதனால அவங்க அரசு பெருசுக்கு நீங்க ஆளு. ஒருபோதும் பயப்பட வேண்டாம், தைரியமாக சொல்லுங்கள் சோழவள நாட்டிலிருந்து தான் வாரோம் என்று. உங்க பேரை சொன்னா மறுபடியும் முழுகும். போனாலும் அவிகிட்ட அடி வாங்கணும். போகலினை வீடு வெட்டி சுண்ணாம்பு காலையில் வச்சு எரிக்கிறாங்களாமா. ஆமாண்ணா, நாம் நடுவே இதை வாங்கிக்கா. அபி கையினால மாண்டாலும் பரவாயில்ல, அது நன்மையின் இருக்கிற இவகிட்ட காவாது. பொன்னர் கை கீழையும் சோழவள நாட்டின் வானாவளி சேவகனாய் இருந்தாலும் கை மேலையும் தான் இருக்க வேண்டும். லிகடத்தை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வாரம். நாங்க மேலைங்க அதுலயே கொடுக்க மாட்டான்னு நினைச்சுக்குவாங்க. சாமி, என்ன அங்க எப்படியாவது போயிட்டு வாரமங்க. சரி, போன பக்கத்தால ஆசை மோசம் நேர்ந்துட்டு எங்க குடும்பத்தை பார்த்து ஒருபோதும் பயப்பட வேண்டாம், தைரியமாக போய் வாரம். இந்த ஓரையை கொண்ட கொடுத்தா என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ இல்லையா, ஆனாலும் இருந்துட்டா போதும். போய் அங்க ஏதாவது ஆசாமோசம் இருந்துட்டா நம்ம பொண்டு பிள்ளைகளை பாக்குறது எப்படி? போறதுக்கு முதல்ல நம்ம பொம்பளைய போய் பார்த்துட்டு போயிடலாம், பிள்ளை எழுத்தியில பார்த்துட்டு போயிடலாம். அப்படி என்று அந்த காவலர்கள் தானே தன்னுடைய வீடு தேடி தாட்டியர்கள் தன்ன